அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஒன்றில் மிக மிக முக்கியமான ஒரு சிறிய ஒரு டாபிக் தான். ஆனால் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டையே அழகுபடுத்துகிற மெருகேற்றுற ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இல்லாமல் உங்களால் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை இல்லாமல் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் இருந்துச்சுன்னா அது வாய்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆரம்பம் முதலே செல்லாது அப்படின்னு அர்த்தம் தமிழில். எது ஆரம்பம் முதலே செல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்டு கான்ட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே செல்லாது. ஸோ வாய்டுன்ற கான்செப்டில் வாய்டுன்னு ஒரு கொஸ்டின் எந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த ஆப் இனிட்டியோ வந்தே ஆகணும். அதே போல் வாய்டபுளாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆப் இனிட்டியோ கூட சேர்த்து மாற்றி எழுத கற்றுக்கணும். அதே போல் வேலிட் அப்படின்ற கான்செப்ட் வந்தாலும் கூட நீங்கள் இந்த ஆப் இனிட்டியோ எழுதி தான் ஆகணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களால் இந்த வார்த்தையை எழுதாமல் இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான வார்த்தை தான் இந்த ஆப் இனிட்டியோ. ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 3 லைன் தான். ஆப் இனிட்டியோ என்பது எழுதுங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆப் இனிட்டியோ என்பது லத்தீன் மொழி சொல் ஆகும். இது ஒரு லத்தீன் வேர்டு. இது அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடக்கம் முதலே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பிக்கும் போதே இவன் கெட்டதாக ஆரம்பிக்கிறான் பாரியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு ஆரம்பம் முதலே அந்த ஒரு வார்த்தைக்கு பேர் தான் ஆப் இனிட்டியோ என்று பொருள். சட்டத்தில் வாய்டு ஆப் இனிட்டியோ என்றால் வாய்டுன்னு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. வாய்டு கூட இந்த வார்த்தையை சேர்த்துக்குங்க. ஆப் இனிட்டியோன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க. அதே போல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது இந்த வார்த்தையை எந்த இடத்துலலாம் உபயோகப்படுத்தணும் அந்த இடத்துல உபயோகப்படுத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஆர்கியூமெண்ட் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். வாய்டு ஆப் இனிட்டியோ என்றால் அந்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் இருந்தே செல்லாது என்பதை குறிக்கும். இதை விட உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. வாய்டு ஆப் இனிட்டியோ என்றால் அந்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் இருந்தே செல்லாதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கு முன்னாடி 10 வீடியோ இருக்குது. 10 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா எதெல்லாம் செல்லாதுன்றது இன்னத்தையும் நீங்கள் அசியூம் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கு இப்போது ஆப் இனிட்டியோ அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மைனர் கான்ட்ராக்ட் என்பது ஆரம்பம் முதலே செல்லாது. அன்சவுண்ட் மெயின்டு கான்ட்ராக்ட் என்பது ஆரம்பம் முதலே செல்லாது. அதாவது வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்னு அர்த்தம். மோசடி ஃப்ராட் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஆரம்பம் முதலே செல்லாது. மிஸ்ரெப்ரசன்டேஷன், கோயர்சியன், அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். ஏதோ ஒரு பிழையோட அன்லாஃபுல் ஆப்ஜெக்டோட லீகலாக பைண்ட் ஆகாமல் வரக்கூடிய எல்லா கான்ட்ராக்டுகளும் இந்த ஆப் இனிட்டியோன்ற கான்செப்டில் வந்துடும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்புகுத்தி எழுதக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் ஏன்னா இது அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஜெக்டாக கான்ட்ராக்ட் ஆக்டை பார்க்குறதுனால லீகல் பேப்பரை அணுகிறதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். லீகல் பேப்பராக இருக்குது, நம்ம லா படிக்க வந்திருக்கோம், லா பேப்பர் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பயப்படாதீங்க. சாரதி லா ஸ்டடீஸ் கூட பயணிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா பயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். வாய்டு ஆப் இனிட்டியோ தொடக்கம் முதலே செல்லாது. இதை சரி செய்யவே முடியாது அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் மோசடியை சரி செய்ய முடியுமே, அதற்கு பரிகாரம் இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பரிகாரம் இருந்தாலும் அது ஆரம்பத்திலிருந்தே செல்லா நிலையை அடையும் கான்செப்ட் தான் அந்த மோசடின்றது. தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகள். வாய்டபிள், அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. வாய்டபிள் பாதிக்கப்பட்டவரின் விருப்பப்படி சரி செய்து கொள்வது அல்லது ரத்து செய்து கொள்வது. என்னதான் வாய்டு ஆப் இனிட்டியோ வந்தாலும் வாய்டபிள்னு வரும்போது இதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதனுடைய வைட்டேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. கான்ட்ராக்ட் 1க்கும் பொருந்தும், கான்ட்ராக்ட் 2க்கும் பொருந்தும். எந்த இடத்துலலாம் கான்ட்ராக்டு லாஃபுல்லாக பைண்ட் ஆகாமல் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த இடத்துல வாய்டு ஆப் இனிட்டியோ நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.
மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஷ் மைனர் கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. ஆல்ரெடி இதை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் தனி வீடியோவாக இதை போட போகிறதுனால இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். வேலிடு கான்ட்ராக்ட் கூட எழுதலாம். எப்படி எழுதுறது? இது இருந்தால் வேலிடு கான்ட்ராக்ட். மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஷ் இருந்ததுன்னா அது வாய்டு கான்ட்ராக்ட்னு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடியை உபயோகப்படுத்தலாம். இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதாவது மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸ் ஸ்டடியை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதில் குறைஞ்சபட்சம் 5 கேஸ் ஸ்டடி இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே மிக எளிமையான கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடி இல்லாத உங்கள் பேப்பர் வாய்டு ஆப் இனிட்டியோ. நன்றி, வணக்கம்.